வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வீடியோ வந்து இப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கும் லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் 9:16 ரேஷியோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஏதாவது ஒன் பிக்கை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணோம். ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு ஃபோட்டோஸை வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக அந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்ட்ஸ்க்கு ட்ராக் பண்ணிவிடுங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் எஃபெக்ட்னு இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பிளர்ரை செலக்ட் பண்ணிக்கோங்க. பிளர்ரை செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த பிளர்ரை வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக ட்ராக் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிடுங்க. அந்த பிளர்ரை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பிளரோட ஸ்ட்ரென்த்தை வந்து ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 10 வந்து கொடுத்துக்கோங்க. 10 கொடுத்துட்டு இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டெம்ப்ளேட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன் க்ரீன் ஸ்க்ரீனு. அதை வந்து டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும். அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். குரோமா கீன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ளூ ரிமூவ் ஆகிருக்கும். இப்போ ரைட் சைடு 2 செட்டிங் இருக்கும். ஃபஸ்ட்டில் வந்து 28 இருக்கும். அதை மட்டும் ஒரு 35 இல்லைனா ஒரு 40 வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ இந்த வீடியோவை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் நம்ம க்ரீனை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஃபோட்டோஸை வந்து செட் பண்ண முடியும். அதனால் தேவையான குவாலிட்டியில் வீடியோஸை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸுமே உங்களுக்கு உடனடியாக வரும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நாம் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு A to by கரெக்டாக புரியும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். இப்போது வீடியோ ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ண வாட்டி பேக்கில் வந்துடுங்க. ஃபுல்லாகவே பேக்கில் வந்துட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு இமேஜ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் செலக்ட் பண்ணிட்டு அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் மேக் பண்ணுறீங்களோ அத்தனை செகண்ட் ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம கடைசியாக எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும். அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். குரோமா கீன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா க்ரீன் வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டில் வந்து 28 இருக்கும் ரைட் சைடு. அதை வந்து ஒரு 35 கொடுத்துக்கோங்க. கீழே 50 இருக்கும். அதை வந்து ஒரு 55 அந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கீழே 55 கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எகைன் வந்து குரோமா கீக்கு போயிட்டு அதை 50 கூட கொடுத்துக்கோங்க. ஸோ ஷார்ப்பாக ஒரு 50 இல்லைனா ஒரு 60 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஷார்ப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 65 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க கீழே இருக்க செட்டிங்கு. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோஸை வந்து நம்ம 1 by 1 செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 1 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக சென்டரில் இருக்க அந்த ஃப்ரேமில் செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக செட் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டா கிளிக் பண்ணிட்டு சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேக்கில் போய்டும். இப்போ அந்த ஃபோட்டோவோட சைஸை வந்து கரெக்டாக அந்த ஃப்ரேம் அளவுக்கு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷன் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உங்கள் ஃபோட்டோஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்து லேயர் ஐகானை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு 1 ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி நம்ம செட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு அதை கரெக்டாக அந்த ஹார்ட் ஷேப்புக்கு நான் செட் பண்ணணும். ஸோ அந்த ஹார்ட் ஷேப்புக்கிட்ட இந்த மாதிரி கொண்டு போயிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டா கிளிக் பண்ணிட்டு சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்கன்னா பேக்கில் போய்டும். இப்போ அந்த ஃபோட்டோஸை உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணி கூட செட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அது வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணி லைட்டாக வந்து இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் கரெக்டாக செட் ஆகலை அப்படின்னா அதை நீங்கள் வந்து கிராப் பண்ணி கூட செட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணியும் ஃபோட்டோஸை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க உங்களோட ஃபோட்டோஸை. அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிடுங்க. அந்த ஃபோட்டோவுக்கும் ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷன் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் 1 ஃப்ரேம் இருக்குது. சேம் அதுலேயும் அதே மாதிரி 1 பிக்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோட்டோஸை வந்து எப்பயுமே செலக்ட் பண்ண மாட்டி அதை கிராப் பண்ணுறதா இருந்தால் கிராப் பண்ணிக்கோங்க.
கிராப் பண்ணிட்டு கரெக்டாக அந்த மாதிரி ஹார்ட் ஷேப் கிட்ட கொண்டு போய்ட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்கன்னா பேக்கில் போய்டும். அந்த ஃபோட்டோவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷனை தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஃபோட்டோவோட டியூரேஷன் எல்லாம் கரெக்டாக ட்ராக் பண்ணியிருக்கீங்களான்றதை பார்த்துக்கோங்க. இப்போ வீடியோட எண்டிங் வந்துருங்க. வீடியோ வந்து எத்தனை செகண்ட் மேக் பண்ணியிருக்கோன்றதை பாருங்கள். 20 செகண்ட் தான் மேக் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரா இருக்கிறத ரைட் சைடு சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரிம் டு ரைட் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக வந்து நம்ம ஃபோட்டோஸ் வந்து ஃப்ரேமில் வந்து செட் பண்ணியிருந்திருப்போம். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு லைட் எஃபெக்ட் வீடியோ அப்படின்னு வந்து கொடுத்துருப்பேன், எல்லோ லைட்டுன்னு. அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும், பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. இப்போ பேக்ரவுண்டில் இருக்க அந்த க்ரீன் வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு அதுக்கு பிரைட்னஸை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ பிரைட்னஸ் வந்து அந்த பேக்ரவுண்டில் இருக்க அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவுக்கு இந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ஷோ ஆகும். அதனால் பேக்ரவுண்டில் இருக்கிறது அந்த மாதிரி செலக்ட் பண்ணி கரெக்டாக வந்து நீங்கள் அது பிரைட்னஸை கம்மி பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்ரண்ட்டில் இருக்க ஃபோட்டோஸ் வந்து நமக்கு லுக்காக வந்து ஷோ ஆகும். அதே மாதிரி ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக மைனஸில் வந்து கொடுத்துடாதீங்க. ஸ்டேச்சுரேஷன் தேவையான அளவுக்கு அதுக்கு லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தால் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ஷோ ஆகும். இப்போ எகைன் வந்து அந்த க்ரீன் ஸ்க்ரீன் எகைன் நான் சொல்லிடுறேன். ஸோ அந்த க்ரீன் ஸ்க்ரீனில் பிரைட்னஸை வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்து லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயே ஹார்ட் எஃபெக்ட் வீடியோனும் கொடுத்துருப்பேன், அதையும் டவுன்லோட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி அதோட கலர்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான கலர்ஸை வந்து நீங்கள் அதில் சேஞ்ச் பண்ணிவிட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. இப்போ ஸ்க்ரீன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக வந்து ஷோ ஆகும். இப்போ நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்கு ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வீடியோவை வந்து ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் எடிட் பண்ணலாம். ஸோ நான் எகைன் சொன்ன மாதிரி பேக்ரவுண்டில் இருக்க இந்த முன்னாடி இருக்கிற இந்த லைட் எஃபெக்ட்லாம் உங்களுக்கு வந்து டார்க்காக ஷோ ஆகணும் அப்படின்னா பேக்ரவுண்டில் அந்த பேக்ரவுண்டில் இருக்க அந்த வீடியோ வந்து பிரைட்னஸை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்ரண்ட்டில் இருக்க ஃபோட்டோஸில் கரெக்டாக வந்து ஷோ ஆகும். அதே மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே அந்த லைட் எஃபெக்ட்லாம் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் தேவை அப்படின்னா நீங்கள் போய்ட்டு அதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் பார்க்க லுக்காக இருக்கும். இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே நமக்கு லவ்லியாக மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.